அதாவதுங்க, இப்போ வந்து நான் ஐஃபோன் வாங்குறேன், எனக்கு வந்து தெரியும். இப்போ தெரியாத மக்களுக்கு என்ன பண்ண போறீங்க இந்த தமிழ் ஆம்புலன்ஸ்லேருந்து? அதை நம்ம தமிழாவுள்ளே சொல்லி கொடுத்துருவோம் எப்படி வாங்கணும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோனை வாங்கினதுமே செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட்டில் போயிடுங்க. அதில் மாடல் நம்பர்னு இருக்கும். அந்த மாடல் நம்பர் எம்மில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ஒரிஜினல் யூஸ்டு ஐஃபோன்ஸ். அதே வந்து எண்ணில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் டிவைஸ். அதே எஃப்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது ரீஃபர்பிஷ்டு டிவைஸ். இந்த 3 இது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3ல் மெயினாக எம்னு தாங்க ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் யூஸ்டு ஐஃபோன்ஸ். அதை மட்டும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனோட பேட்டரி லைஃப் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோனை 3 to 4 டைம்ஸ் சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள். அப்போ உங்கள் ஃபோனில் ஒரு 5% அந்த மாதிரி குறைஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே ஒரு 10 to 20% குறைஞ்சிருந்துச்சுன்னா உங்கள் பேட்டரி லைஃப் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இதை நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. 3வதாக நீங்கள் வாங்குகிற ஃபோனை சார்ஜ் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது உங்கள் பேட்டரி பர்சன்டேஜ் ரிவர்ஸ் ஆகக்கூடாது. அப்படி ரிவர்ஸ் ஆச்சுன்னா உங்கள் பேட்டரி லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம்.